வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சொல்லியிருந்தோம் 23,350 அப்படிங்கிறது. அதுக்கு மேலே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா மார்க்கெட்டு வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அது 23,675 வரைக்கும் போகும். அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு அப்படின்னு கொடுத்தோம் இந்த இடத்துல. ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் 23,560 வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த எல்லா ஜோனுக்கிட்ட சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பப் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கீழோட வரல, அங்கேருந்து வெரி புல்லிஷாக கொடுத்து நம்மளோட டார்கெட் ஏரியா 23,675 அது பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இது ஏன் நடந்தான்னு தெரில. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டி இதே ஸ்டிலாக சொல்லியிருந்தோம். அந்த எல்லா ஜோன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போய் 51,215 வரைக்கும் போக வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு போனுச்சுன்னா மார்க்கெட் வந்து 50,853 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் கேப்பாக கொடுத்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேயே கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மாரி மார்க்கெட்டு போயினால அப்படி தானே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸில் மார்க்கெட் போணுச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. இது வந்து இந்த எக்ஸ்பைரி ஸ்கிரிப்ட் முடிகிற வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் இந்த மாதிரி சைடில் தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு நிஃப்டி என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து மூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல், நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு, நாளான்னைக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருக்காங்க மார்க்கெட்டுக்கு 20ஆம் தேதி. சரி, ஓகே. 15 டே கேண்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே முடித்தாங்கன்னா வெரி புல்லிஷ்னு சொல்லலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்தமாதிரி முடிக்கல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நல்ல புல்லிஷ் போயிட்டு முடிக்கிறப்ப வந்து பேரி செட்டப்பில் முடிச்சிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் வீக்கான செட்டப்பில் தான் க்ளோசிங் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,518 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 23,645, அதுக்கடுத்து 23,780 இன்றைக்கி போன ஹை. அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,412 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 23,350 நேற்று போட்டு அதே ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. அதுக்கடுத்து 23,110. சரி, ஓகே, இது என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஹை தரத்துக்கு வாய்ப்பு கூட இருக்குது. அதாவது டேவோட ஹையை தரத்து வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த 23,350க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 23,110 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ண ஒரு பிரேக் பண்ணால் இந்த இடத்த ரிட்டர்ஸ் பண்ணிட்டு திருப்பி இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக போயிடும். செகண்ட் சப்போர்ட்டில் எடுத்தால் கொஞ்சம் வீக்னோட சொல்லலாம், வீக்காக இருக்கலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் குழப்பமான ஏரியா தான் இருக்குது. இந்த 412க்கு 350க்கு இடையில வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் அது அப்போது சுச்சுவேஷன் தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 350 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பார்த்து டவுனுக்கான வாய்ப்பு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் அப்சைடு போக வாய்ப்பு. அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த 23,518 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறது வாய்ப்பும் இருக்க மாதிரி தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டை, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்லேருந்து அது ஒரு புல்லிஸ் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஏன்னா மார்க்கெட்லேருந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 450லேருந்து கிட்டத்தட்ட 750னா ஒரு 300-350 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துல மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு மேலே ஹையில் தான் மார்க்கெட்டு க்ளோசிங் இருக்குது. மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். ஆனால் கேண்டிலில் பார்த்தோம்னா இது வந்து ரிவர்சல் கேண்டில் செட்டப் தான் இப்போ போட்டுருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா இந்த கேண்டோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,561, அதுக்கடுத்து 50,983, அடுத்து 51,353. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 51,296, 49,939, அடுத்து 49,654. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்தையும் ஹை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் பண்ணாத வரைக்கும்
ஒருவேளை இந்த இடத்துல 50,296 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த 49,939 வரைக்கும் ஒரு செல்லிங் இருக்கும். இதை இந்த செல்லிங் இது பிரேக் பண்ணால் அடுத்து இந்த ரேஞ்சாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் டபுள் பாட்டம் மாதிரி இந்த இடத்துல எடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 49,654 வரைக்குமே இந்த இடத்துல இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட்டை திருப்பி இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தையும் இது வந்து டபுள் பாட்டம், இதையும் பிரேக் பண்ணி இதை விட்டுலாம் கீழே போய்டும். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா 49,654 இந்த சப்போர்ட்டுங்கிறதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்குமே இன்னும் ஒரு செல்லிங்கில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் பையிங் தான் செட்டப்பில் தான் தெரியுது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.